வணக்கம். தமிழ்நாடு அரசியல் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. ஏப்ரல் 23 எலெக்ஷன். ஒரு மாசம் கூட இல்ல. ஸோ ரொம்ப பரபரப்பா இயங்கிட்டு இருக்கு தமிழ்நாடு அரசியல். தமிழ்நாடு அரசியல் கட்சிகளும் எவ்வளவு தொகுதிகள், யார் எந்த தொகுதியில களம் காண போறா, அவங்களுக்கு எதிரா யார் நிக்க போறா, முக்கியமான தலைவர்கள் எங்க நிக்க போறாங்க, விஜய் எங்க நிக்க போறாரு. ஸோ இப்படியான விஷயங்கள் நிறைய டெய்லியும் டெய்லியும் இல்ல, ஒரு நொடிக்கு ஒரு நொடி பிரேக்கிங் நியூஸ் வந்துகிட்டே இருக்கு. ஸோ அந்த வகையில பார்க்க போனா அதிமுக கூட்டணி கொஞ்சம் வேகம் எடுத்திருக்காங்க, ரொம்பவே வேகம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்க தேர்தல் அறிக்கையெல்லாம் வாக்குறுதி, தேர்தல் வாக்குறுதிலாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரிலீஸ் பண்ணிட்டார். நேத்தே ரிலீஸ் பண்ணிட்டாரு. 297 வாக்குறுதிகளை ரிலீஸ் பண்ணி கிட்டத்தட்ட 300 வாக்குறுதிகளை கொடுத்திருக்காரு. ஸோ ரொம்ப அதிகமாக கொடுத்து செய்ய முடியாம போய் அது நல்லா இருக்காது அப்படின்ற அடிப்படையில 300 கிட்டத்தட்ட 300 வாக்குறுதிகள் நாங்கள் கொடுத்து 297 வாக்குறுதிகள் கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி அதிமுக சொல்றாங்க. அதுல ஹைலைட்டாக இதுல நிறைய வாக்குறுதிகள் நமக்கு உடன்பாடு இல்லாம இருக்கலாம். ஏன்னா நிறைய இலவசங்கள் இருக்கு. கிட்டத்தட்ட நிறைய இலவசங்களை கொடுக்குறாங்க, நிறைய பணமா கொடுக்குறாங்க, பொருளா கொடுக்குறாங்க, மானியமா கொடுக்குறாங்க, அப்படி நிறைய இலவசங்கள் இதெல்லாம் கொடுக்கப்படுது. அதுல பெரும்பான்மையான அறிவிப்புகளுக்கு எனக்கு உடன்பாடு கிடையாது. ஆனாலுமே கிரவுண்ட்ல இது எப்படி இம்பாக்ட் ஆக போகுது அப்படின்றதான் முக்கியமான விஷயம். கிரவுண்ட்ல அடித்தட்டு மக்கள், கிராமப்புறத்து மக்களை இது எப்படி கவர்ந்து அது வாக்குகளாக மாறப்போகுது அப்படின்றதான் முக்கியமான விஷயம். ஸோ அந்த கிரவுண்ட் ரியாலிட்டி அதிமுகவுக்கு நல்லாவே தெரியும். அதை உணர்ந்துதான் இந்த வாக்குறுதிகளை அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இதுல ஹைலைட்டா பார்க்க போனோம் அப்படின்னா ஒரு 5 வாக்குறுதிகள், ஒரு 4-5 வாக்குறுதிகள் ரொம்ப ஹைலைட்டா பார்க்கலாம். அதிமுக ஆட்சி அமைந்த பிறகு கருணை தொகையாக 10,000 ரூபாய் ஒவ்வொரு குடும்ப அட்டைகளுக்கும் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரிச்சுமை மற்றும் விலைவாசி ஏற்றத்தை சமாளிக்க எடப்பாடி பழனிசாமி இப்படியான ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. நாங்க ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா 10,000 ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு கொடுப்போம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க, கருணை தொகை அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே அதே போல பெண்களுக்கு மாதம் 2,000 ரூபாய், இப்போ 1,000 ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ 2,000 ரூபாய் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆண்களுக்கும் இலவச பயண பேருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல ஃப்ரிட்ஜ், இது ரொம்ப முக்கியமானது. மிக்சி கிரைண்டரு, அப்படி இல்லை அந்த மிக்சி கிரைண்டரு, டிவி, இதுல இருந்து இப்போ புதிய அப்டேட்டாக ஃப்ரிட்ஜ் கொடுப்போம் நாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இவரு ஃப்ரிட்ஜ் கொடுப்போம்னு சொல்லியிருக்காரு. திமுக இன்னும் தேர்தல் வாக்குறுதியில ரிலீஸ் பண்ணாம இருக்காங்க. ஸோ அவங்க என்ன கொடுக்க போறாங்க அப்படின்றது தெரியல, பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாங்க ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல கல்வி கண் தள்ளுபடி செய்யப்படும், அப்புறம் தமிழ் மொழி சார்ந்த தமிழ் ஆட்சி மொழியா வருவதற்கான முயற்சிகள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை தேர்தல் வாக்குறுதிகளாக சொல்லியிருக்காங்க. அடித்தட்டு மக்களை போய் சேர்ந்திருக்கக்கூடிய வாக்குறுதிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கருணை தொகை 10,000, பெண்களுக்கு 2,000 அப்படின்ற அந்த விஷயம் போய் அடித்தட்டு வரை போய் சேர்ந்திருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கு, பேசுபொருளா மாறிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கு. அதே போல ஃப்ரிட்ஜ் தருவோன்ற விஷயம், ஆண்களுக்கும் இலவச பயண பேருந்து அப்படின்ற இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கிரவுண்ட் வரை போய் சேர்ந்திருக்கு. இந்த ஆட்சி மொழி, அதுக்கப்புறம் ரொம்ப எலைட்டான விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் கிரவுண்ட்ல போய் சேராது, எப்பவுமே சேராதது. இப்படியான ரொம்ப கவர்ச்சிகரமான விஷயங்கள் கிரவுண்டு வரைக்கும் போய் சேர்ந்திருக்கு. பெண்கள் மத்தியிலும், கிராமப்புற மக்கள் மத்தியிலையும், பாமர மக்கள் மத்தியிலையும் இது பேசுபொருளாக மாறி இருக்கு. இந்த ஃப்ரிட்ஜா, ஃப்ரிட்ஜ் தராருயா, என்ன சொல்றாரு அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே, இது எப்படி தேர்தலில் இம்பாக்ட் ஏற்படுத்த போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நான் திரும்ப ஒரு தடவை சொல்லிடுறேன், இப்படியான நிறைய இலவசங்கள் கொடுப்பதுல எனக்கு தனிப்பட்ட முறையில் உடன்பாடு கிடையாது. இதற்கான வரி வருவாய் எங்கேருந்து வரப்போகுதுன்னு தெரியாது. ஸோ திரும்ப மக்கள்கிட்ட தான் எடுப்பாங்க, அது மக்களுக்கு பெரும் சுமை தான். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் அது ஒரு வேற டாபிக். ஸோ அதுக்குள்ள நம்ம பேசும்பொழுது இதில் நான் மாற்று கருத்தை வச்சு பேசுவேன். ஆனால் இங்க நம்ம இது கிரவுண்ட்ல எப்படி ஒர்க் ஆக போகுது, கிரவுண்ட்ல பேசுபொருளை ஏற்படுத்துமா, ஸோ அது தொடர்பாக நம்ம பேசுறோம். ஸோ அதனால இப்படியான வாக்குறுதிகள் கிரவுண்ட்ல ஒரு பேசு பொருளை ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அது ஏற்படுத்தும். 10,000 ரூபாய் கொடுக்க போறாரு ஜெயிச்ச உடனே அப்படின்னா ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா? ஃப்ரிட்ஜ் தர போறாரு அப்படின்னா பேசு பொருளை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா? ஸோ கிரவுண்ட்ல இது பேசு பொருளை ஏற்படுத்து. அதை தாண்டி இது ஒரு பக்கம் மக்களுக்கு ஒரு ஒரு பேசு பொருளை ஏற்படுத்தும் விதமாக சில அறிவிப்புகளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய அந்த 297 வாக்குறுதிகளோடு சேர்த்து விட்டிருக்காரு. சில கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளையும் சேர்த்து விட்டிருக்காருன்னு வச்சுங்களேன். இது கிரவுண்ட்ல பாமர மக்களிடையே பேசு பொருளை ஏற்படுத்த. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கூட்டணியுமே அவரு ரொம்ப அழகா கொண்டு போயிட்டு இருக்காரு. 10 தோல்வி பழனிசாமி, அவருக்கு வெற்றியை அவர் பார்த்தது கிடையாது அப்படின்லாம் என்னென்னமோ அவரை பத்தியான நெகட்டிவான விஷயங்களை தினம்தோறும் திமுக மீடியாக்கள், திமுகவுடைய ஆட்கள் பரப்பிட்டே இருக்காங்க.
ஊடகவியலாளர்கள், அரசியல் விமர்சகர்கள், பத்திரிகையாளர்கள், அவங்க இவங்க அப்படின்னு எல்லா பொறுவிலையும் உட்கார்ந்துக்கிட்டு திமுக நபர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக அவரை வந்து தாழ்த்தும் விதமாக நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்காங்க. நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு தான் இருக்கோம். அவர் 2017 சிஎம் ஆகிறாரு. சிஎம் ஆனதுல இருந்தே அவர் மீது கடுமையான விமர்சனங்களை வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் தாண்டி இன்று வரை அவரு களம் கண்டுகிட்டு தான் இருக்காரு, போயிட்டு தான் இருக்காருன்னு வச்சுங்களேன். இப்போ திமுகவை காட்டிலும், எம்.கே. ஸ்டாலின் அவர்களை காட்டிலும் கூட்டணி கட்சிகளுக்கு யாருக்கு எவ்வளவு ஒதுக்கணும், யாருக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கணும், அதெல்லாம் வந்து ரொம்ப அழகா பண்ணி இந்த கூட்டணியோடைய தொகுதி பங்கீட முடிச்சிருக்காரு திரு எடப்பாடி பழனிசாமி. கிட்டத்தட்ட 95% முடிஞ்சிருச்சு. சின்ன சின்ன கட்சிகளுக்கு என்ன சின்னம் அப்படின்ற விஷயத்துல மட்டும் கொஞ்சம் இழுபறி போயிட்டு இருக்கு. மற்றபடி பெரிய கட்சிகளுக்கு தொகுதிகள்லாம் ஒதுக்கப்பட்டு சில வேட்பாளர்களும் வந்து அறிவிக்கப்பட்டிருக்காங்க. அதிமுகவும் சில வேட்பாளர்களை அறிவிச்சிருக்காங்க. அவங்களும் என்னென்ன தொகுதியில போட்டியிட போறாங்க அப்படின்றதையும் அவங்க அறிவிச்சிருக்காங்கன்னு வச்சுங்களேன். இப்போ நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஜக அதிமுகவை கபலீகரம் பண்ண போகுது. எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு அடிமையா இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போயிட்டு வராரு. டெல்லி உத்தரவை கேட்டுதான் அவர் வந்து நடக்கிறாரு அப்படின்னு என்னென்னமோ கட்டவிழ்த்து விட்டாங்க. இது பாமர மக்கள் கேட்கும் பொழுது உண்மைதான் போலயே, டெல்லிக்கு இவரும் போயிட்டு வராரு அப்படின்னா வந்து டெல்லிக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடிமையாக இருக்காரு. அமித்ஷா சொல்றதான் தினமும் பழனிசாமி கேட்கிறாரு. அமித்ஷா சொன்னாதான் தண்ணி குடிக்கிறாரு, அமித்ஷா சொன்னாதான் வந்து சாப்பிட்றாரு, என்ன சட்டம் போடணுன்றது வரைக்கும் அமித்ஷா தான் சொல்றாரு அப்படின்ற மாதிரியான ஒரு பில்டப்லாம் இந்த திமுக ஊடகங்கள், திமுக ஆட்கள் வந்து பரப்பிட்டு இருக்காங்க. ஆனா சீட் ஷேரிங்க பார்க்கும் பொழுது ஏன்டா அப்படி கதளந்து விடுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா பாருங்க, மத்தியில அதிகாரத்தில் இருக்கு ஒரு கட்சி, பிஜேபின்ற ஒரு கட்சி மத்தியில அதிகாரத்தில் இருக்கு. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் பிஜேபி எதிரிகளே இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா காங்கிரஸ்லாம் வந்து கரைஞ்சி தேஞ்சி இன்னைக்கு அடக்கம் பண்ற ஸ்டேஜில் இருக்குது காங்கிரஸ் அப்படின்ற ஒரு கட்சி, ரைட்டுங்களா? அப்படின்னா மத்தியில வந்து தமிழ்நாட்டில் சொல்ல மத்தியில வந்து இந்தியா முழுக்க பாஜகவை எதிர்க்கக்கூடிய ஒரு சிங்கிள் பார்ட்டியாக எந்த பார்ட்டியும் இல்லை. இன்னைக்கு இந்தியா கூட்டணி அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று ஃபார்ம் பண்ணி தான் காங்கிரஸாலேயே எதிர்க்க முடியுது. அப்போ கூட வின் பண்ண முடியல. அப்படியான ஒரு பார்ட்டியா இருக்கு. இன்னைக்கு பெரிய ஒரு பார்ட்டியாக இந்தியாவில் விஸ்வரூபம் எடுத்திருக்காங்க பாஜக. ஸோ அந்த பார்ட்டி பவர்லையும் இருக்காங்க. அந்த பார்ட்டிக்கு தமிழ்நாட்டில் சீட்டு ஒதுக்கப்படுது. யாரு? பத்துத்தோல்வி பழனிசாமி, அடிமை பழனிசாமி, டெல்லிக்கு வந்து அடிமையா இருக்கக்கூடிய பழனிசாமி சீட்டு ஒதுக்குறாரு. எப்படி ஒதுக்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 27 சீட், 27 சீட்டை வந்து ஒதுக்குறாரு. ஆனா அப்படியே இங்க 27 சீட்டு வந்து எடப்பாடி பழனிசாமி ஒதுக்குறாரு. அதே போல வந்து அப்படி இங்க பாருங்க, பெரிய புரட்சியாளர் எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப எதிர்த்து ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காரு மத்திய அரச. எம்.கே. ஸ்டாலின் தான் அடுத்து இந்தியாவை காப்பாற்ற போறாரு அப்படின்ற அளவுக்கு பில்டப் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. அந்த எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் காங்கிரஸுக்கு எது மத்தியில வந்து அதிகாரத்திலே இல்லாத காங்கிரஸுக்கு, ஆட்சி கட்டலுக்கு வரக்கூடிய எந்த அறிகுறியிலும் இல்லாத காங்கிரஸுக்கு, தமிழ்நாட்டில் ஒரு லாரி டிப்பர் லாரி தான் இருப்பாங்க காங்கிரஸ்காரங்க, அந்த காங்கிரஸுக்கு 28+ ஒரு ராஜ்யசபான்னு ஒதுக்குறாரு. அவ்வளவு அழுத்தம் கொடுக்குறாங்க. சிதம்பரம்லாம் வந்து எம்.கே. ஸ்டாலின் வீட்டுக்கே போயிட்டாரு, ஐயா என்னையா இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு வந்து அழுத்தம் கொடுத்து காங்கிரஸ் வந்து திமுகவுக்கு அழுத்தம் கொடுத்து திமுக அதுக்கு பணிஞ்சு 28+1 போன தடவை கொடுத்த சீட்டை விட 3 சீட் எக்ஸ்ட்ரா பிளஸ் ஒரு ராஜ்யசபா சீட்னு வந்து கொடுக்குறாங்க. எம்.கே. ஸ்டாலின் அப்படி அதிகாரத்தில் இல்லாத கட்சிக்கு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கட்சி போய் சரண்டர் ஆகுது. ஆனா இங்க அதிகாரத்தில் இருக்க கட்சி இங்க வந்து சரண்டர் ஆகுது அதிகாரத்தில் இல்லாத கட்சி கிட்ட. ஸோ இந்த டிஃபரன்ஸை வந்து நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு சொல்றேன். இனிமே வந்து ஆனா ஃபேக்சுவலா பேசுறதுல ஒன்றும் தப்பு நான் சொல்லலை. எடப்பாடி பழனிசாமி அங்க போறாரு, அதெல்லாம் ஃபேக்சுவலா பேசுறது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா தேவையில்லாத ஒரு பில்டப் பண்றது இருக்குல்ல. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு அடிமையா இருக்காரு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷா சொல்றதான் கேட்கிறாரு அப்படின்ற இந்த ஒரு பில்டப் ஒன்று பண்றாங்கல்ல. இந்த பில்டப் ரொம்ப கேவலமான ஒரு பில்டப்பா இருக்கு. ஏன்னா ஃபேக்சுவலா பார்க்கும்போது ரிசல்ட் வேறையா இருக்கு. ஆனா இவனுங்க பண்ற பில்டப் இருக்குல்ல, அது வந்து எங்கேயோ இருக்கு, வானத்துக்கு இருக்கு. ஆனா இவரு ரிசல்ட்டா பார்க்கும் பொழுது சீட் ஷேரிங்க பாருங்க எவ்வளவு கட்டுப்படுத்தி வச்சிருக்காரு பாருங்க. 27 சீட்டு தான் காங்கிரஸுக்காச்சும் அவங்க 28ன்னு கொடுத்தாங்க, இவங்க 27 தான். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மத்தியில அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் ஓட் ப்ரூவ் பண்ணிருக்காங்க. 11%, 11.5% ஓட்டு ப்ரூவ் பண்ணிருக்காங்க 24. அந்த பிஜேபிக்கு 27 தான் கொடுக்குறாரு. ஸோ இதனால வந்து மக்கள் ரொம்ப தெளிவா வந்து விஷயத்த பாருங்க. இந்த திமுக ஊடகங்கள் வந்து
சம்பந்தமே இல்லாம எந்த ஃபேக்சுவலான விஷயங்களும் இல்லாம பொத்தாம் பொதுவா காசை வாங்கிட்டு கண்டபடி கூவுவாங்க. அதெல்லாம் மக்கள் வந்து சும்மா கண்மூடித்தனமாக முட்டாள்தனமாக வந்து நம்புவதுல எந்த பயனும் இல்லை அப்படின்றது இந்த விஷயத்த வைக்கும்போது, இந்த விஷயத்தை பார்க்கும்போது நமக்கு தெரியுது அப்படின்றத நான் இங்க பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். அதே போல வந்து பாஜகவுக்கு ஒதுக்கி இருக்கக்கூடிய தொகுதிகளையும் பாருங்க, நிறைய தொகுதிகள் அமைச்சர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகள், அமைச்சர்களுடைய தொகுதிகளை வந்து பாஜகவுக்கு ஒதுக்கி கொடுத்துருக்கு அதிமுக. இது வந்து தெரியல, இது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சாமர்த்தியமா, பாஜக மிஸ் பண்ணிட்டாங்களா, இது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா தொகுதியிலையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கம்மி பண்ணியிருக்காரு, 27 தொகுதி தான் கொடுத்துருக்காரு. அதே போல ஒதுக்கின தொகுதிகளை கிட்டத்தட்ட ஒரு 5 தொகுதிகள் கிட்ட அமைச்சர்களுடைய தொகுதிகள், திருவண்ணாமலை, ஏவாவில் போட்டி போட்டு ஜெயிக்க முடியுமா? ஸோ இப்படியான தொகுதிகளில் போட்டியிட சொல்லி ஒதுக்கி இருக்காங்க அதிமுக பாஜகவுக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். அதே போல இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, அதிமுக தங்களுடைய சிட்டிங் எம்எல்ஏ சீட்டை வந்து விட்டும் கொடுத்துருக்காங்க. அவங்க இப்போ எம்எல்ஏ இருக்கக்கூடிய நிறைய தொகுதிகளை வந்து விட்டும் கொடுத்துருக்காங்க பாஜகவுக்காக. அதையும் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஸோ 27 தொகுதிகளில் நான் பார்த்த வரைக்கும் பாஜகவுக்கு 27 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு என்டிஏவில். அதில் நான் பார்த்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 தொகுதிகள் ஒரு டம்மி தொகுதியில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10 தொகுதிகள் ஒரு டம்மி தொகுதிகள் தான். மற்ற தொகுதிகளில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணால் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய நிறைய தொகுதிகள் அதில் இருக்குது. ஒரு 10 தொகுதிகள் டம்மி தொகுதியில் தான் ஒதுக்கியிருக்காங்க. அது எல்லா கூட்டணியிலும் அப்படி தான் ஒதுக்குவாங்க. எல்லா சீட்டையும் ஜெயிக்கிற சீட்டு தான் ஒதுக்குவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. டம்மியான சீட்டையும் கொடுக்க தான் செய்வாங்க. அது கூட்டணிக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். அதே போல பாஜகவுக்கு 27ல் ஒரு கிட்டத்தட்ட நான் பார்த்த அளவு 10 தொகுதி டம்மி தொகுதி தான். மற்ற தொகுதி ஒரு 17 தொகுதி வெற்றி வாய்ப்பு உள்ள தொகுதி. அவங்க எப்படி ஒர்க் பண்றாங்கன்றதை பொறுத்து, பாஜக எப்படி ஒர்க் பண்றாங்க, கூட்டணி கட்சிகள் எப்படி ஒர்க் பண்ணி கொடுக்குறாங்க, அதெல்லாம் பொறுத்து அந்த வெற்றி வாய்ப்புகள் அமையும். ஆனால் 10 தொகுதி நம்ம லெஸ் பண்ணிடலாம், ஏன்னா டம்மி அமைச்சர்கள் சபாநாயகர்லாம் போட்டியிடக்கூடிய தொகுதி. திருவண்ணாமலையெல்லாம் போய் ஜெயிக்க முடியுமா? என்னங்க ரெட்டாளர்னாலே கஷ்டமேங்க, அங்கே போயிட்டு பிஜேபி தாமரையை கொடுத்து விட்றாங்க. சரி, ரைட். அப்படியாக சூழல் தான் இங்கே போயிட்டு இருக்கு. ஓகே, ஓவராலாக பார்க்க போனோம் அப்படின்னா அதிமுக கூட்டணி, என்டிஏ கூட்டணி வந்து வேகம் எடுத்திருக்காங்க, ரொம்ப வேகத்தில் போயிட்டு இருக்காங்க, அது மட்டும் தெரியுது. ஆனாலுமே வந்து திமுக கூட்டணி இங்கே இருக்காங்க, அதிமுக கூட்டணி இங்கே இருக்காங்க. ஸோ இந்த டிஃப்ரென்ஸை அதிமுக கூட்டணி குறைச்சிக்கிட்டே வராங்கன்றது புரிஞ்சிக்க முடியுது. ஆனாலுமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. திமுக கொஞ்சம் மேலே தான் இருக்காங்க அப்படின்றதுல இப்போ வரைக்கும் எனக்கு மாற்று கருத்து கிடையாது. திமுக கூட்டணி கொஞ்சம் மேலே தான் இருக்காங்க, அதிமுக கூட்டணி கொஞ்சம் கீழே தான் இருக்காங்க. ஸோ ஆனால் இந்த கேப் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதை ஃபில் பண்ணிட்டு ரொம்ப குறைச்சிருக்காங்க. ஆனால் இப்படி போகுமா அல்லது இப்படி போதா அப்படின்றத அதிமுகவுடைய ஒர்க்கிங், அவங்க ஃபியூச்சர் என்ன பண்ணுறாங்க இந்த ஒரு மாதத்தில், ஒரு மாதம் இல்லை, ஸோ இந்த நாட்களில் என்ன பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் பொறுத்து இந்த கேப் குறைஞ்சி இது மேலே போதா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப அழகாக ஒரு கேமை ப்ளே பண்ணுறாரு. இது அவருக்கு கை கொடுக்குதா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா அவர் இன்னொரு ஜெயலலிதா தான், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஒரே ஒரு வெற்றிக்கு அவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. வெற்றி பெறாத போது 10 தோல்வி பழனிசாமி அது இது நம்ம சொல்லும் பொழுதே அவரு இவ்வளவு நெருக்கி பிடிக்கிறார். ஆளும் கட்சி, மத்தியில் ஆளும் கட்சி இவ்வளவு நெருக்கி பிடிக்கிறார் அப்படின்னா, அவர் ஒரு வெற்றியை மட்டும் பதிவு பண்ணிட்டார் அப்படின்னா அவரு இன்னொரு ஜெயலலிதா தான், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ ரொம்ப தெளிவான ஒரு கேம் வந்து பிளே பண்ணிட்டு இருக்காரு அவரு. அது வெற்றியை கொடுக்குது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். கூட்டணி கட்சிகளும் ஒன்றும் மனஸ்தாபத்தோடலாம் இல்லை, அவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக பிரச்சாரத்தெல்லாம் தொடங்கிட்டாங்க. மயிலாப்பூரில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரத்தை தொடங்கிட்டாரு. தமிழிசை சவுந்தரராஜன் தான் போட்டிடுறாங்க போல, அறிவிப்பு வரல, ஆனால் அவங்க தான் வண்டியில் நிற்கிறாங்க. ஸோ அவங்க தான் மயிலாப்பூரில் போட்டிடுறாங்க போல. ஸோ பிரச்சாரம் தொடங்கி ரொம்ப மகிழ்ச்சியாக என்டிஏ போயிட்டு இருக்காங்க. நம்ம தான் பேசிக்கிட்டு இருக்கோம், குறைச்சிட்டாங்க, அமைச்சர் தொகுதிகள்லாம் ஒதுக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அப்படி ஒன்றும் உள்ளே இருக்கிற மாதிரி தெரியல, கூட்டணிக்குள்ளே இருக்கிற மாதிரி தெரியல. ரொம்ப மகிழ்ச்சியாக போயிட்டு இருக்காங்க. எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த கூட்டணி எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ எப்படி ரிசல்ட்டு ஒர்க் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ ரிசல்ட் எப்படி வருது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். மே மாதம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அதே போல வந்து அதிமுகவுடைய இந்த தேர்தல் வாக்குறுதிகள் எப்படி இருக்கு,
ஸோ கிரவுண்ட்ல இம்பாக்ட் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்க பேசின அளவுக்கு மக்கள்கிட்ட நீங்க பேசியிருப்பீங்க. ஸோ உங்க உறவினர்கள் எல்லாரோடய பேசியிருப்பீங்க இல்லையா? ஸோ உங்களுடைய பார்வையில் இது எப்படி இருக்கு அப்படின்றத கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அதே போல வந்து வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.